சைனாவில் இறங்குச்சுன்னா ட்ரம்ப் வாய் மூடிட்டு போக வேண்டியதுதான். எப்படி ட்ரம்ப்பை கண்ட மோடி பயப்படுறாரோ அதே மாதிரி ஜென்பிங்கை கண்டா அவரும் பயப்படுறான். நம்மளாலும் நம்மளனாலும் இன்னைக்கு நம்பர் 1 வல்லரசு வந்து சைனா தான். அவங்கள ஒத்துமையை இருக்க விட்டதும் கிடையாது. அவங்களுக்குள்ளார மோதலை உண்டாக்கி அதில் குளிர்காயம் தான் அமெரிக்காவோட வேலை, ஐரோப்பியர்களுடைய வேலை. ஒரு விஷயத்தில் மாட்டிருக்காரு, 2 விஷயத்தில் மாட்டிருக்காங்க. எந்த ஃபைல் வந்தாலும் எந்த இது வந்தாலும் மோடி பேர் அதில் இருக்குதுங்கிறாங்க. கடைசியாக வந்துருக்கிற எப்ஸ்டீன் ஃபைலில் அவர் பேர் இருக்குதுங்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி விழுந்துருச்சு, இப்போ தொழில்கள் இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, ஏறத்தாழ பிச்சைக்கார நாடு அது. பெட்ரோலத்தை கையில் வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு அமெரிக்க பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தலாங்கிறதுக்கு தான் இந்த போரே நடக்குது. ஆஸ்பத்திரி இருக்கிற இடங்களில் போடக்கூடாது, குடியிருப்பு பகுதிகளில் குண்டு போடக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. கொண்டு போய் குடியிருக்கிற பகுதியில் தான் போடணும். அவங்களுடைய பொருளாதாரம் சரியாகிறவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதில் தான் அவங்க சதவீதம் வாங்க முடியும். உங்களோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சாமி ரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 10 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸோட இடம் வாங்குறது, விற்கிறது, லீஸ், ரெண்ட் அண்ட் ஜாயின் வெஞ்சர்ஸ் போன்ற எல்லா வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாங்க இருக்கோம். உங்க நம்பிக்கை தான் எங்களோட அஸ்திவாரமே. நாங்க உங்க ரியல் எஸ்டேட் பயணத்துல உறுதுணையா இருப்போம். மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கந்தன் சோலார்ஸ். அதிநவீன தொழில்நுட்பத்தோட வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்களால 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து அதற்கான மானியத்தையும் நம்ம கந்தன் சோலார் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுல மத்திய அரசு எந்த கண்டனமும் தெரிவிக்காதது வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈரான் அமெரிக்கா போர்ல இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்குது? ட்ரம்ப் என்ன சொல்றாரு தான் கேட்டாகணும். ஒரு விஷயத்தில் மாட்டிருக்காரு, 2 விஷயத்தில் மாட்டிருக்காரு. எந்த ஃபைல் வந்தாலும் எந்த இது வந்தாலும் மோடி பேர் அதில் இருக்குதுங்கிறாங்க. கடைசியாக வந்துருக்கிற எப்ஸ்டீன் ஃபைலில் அவர் பேர் இருக்குதுங்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு பதிலே சொல்லல. அவர் வாய மூடிட்டு தான் சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொன்ன இடத்துக்கெல்லாம் கேட்காம இங்கே ஆன்லைன்லேயே கேட்டு போட்டார். அது மாதிரி இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அதை தான் கேட்டாகணும். அவர் வேறு வழியே இல்லை. நமக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசை நடத்துறது வந்து ட்ரம்ப்பு தான். சும்மா இவங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறத தவிர 2 பேத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஒன்றிய அரசுடைய இது பூராவுமே ட்ரம்ப்பினுடைய கையில் தான். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் செஞ்சாகும். அங்கே நடக்கிற போருக்கு ஈரானோட இதுக்கு ஆதரவா நம்ம ஊர்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்துறாங்க. இப்ப இத வலதுசாரி இயக்கங்கள் அங்கதானே போர் நடக்குது, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறது? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சைனாவில் தான் கொரோனா வந்தது. நீ ஏன் வருத்தப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அடுத்த 10 நிமிஷம் கொரோனா இங்கே வந்துடுச்சு. ஈரானில் வார் நடக்குது. பெட்ரோல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. பெட்ரோல் தட்டுப்பாடு வந்ததுன்னா யார் பாதிக்கப்படுவா? நீ ஏன் போராட்டம் நடத்துகிறேன்னா என்ன அர்த்தம்? அப்படி இதெல்லாம் பெட்ரோல் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸில் வார் நடந்தாலே நம்முடைய எக்கானமி அடிபடும். எல்லா நாட்டினுடைய எக்கானமி அடிபடும். அதனால் அது எல்லோரும் பொதுவாக கருத்து சொல்லித்தான் ஆகணும். ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் போராட்டம் நடக்கத்தான் செய்யும். இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஒரு ஆள் கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னா வேடிக்கை தான். அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்த தாக்குதல்ல 178 குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு எல்லா இடத்துலயும் தாக்குதல்கள் நடக்குது. ஒரு இலக்கு இல்லாம இந்த போரை அணுகுதா சார் அமெரிக்கா? இனிமேலாம் இலக்கெல்லாம் வச்சுட்டு நடத்த மாட்டாங்க. அந்த காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் கூட ஆம்புலன்ஸை நீங்கள் தாக்கக்கூடாது, ஆஸ்பத்திரி இருக்கிற இடங்களில் போடக்கூடாது, குடியிருப்பு பகுதிகளில் குண்டு போடக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. கொண்டு போய் குடியிருக்கிற பகுதியில் தான் போடுறோம். இன்றைக்கி நடக்கிற யுத்தங்களில் ஒழுங்கு கட்டுப்பாடு, இது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதெல்லாம் நடக்காது. கண்ணு முன்னே தெரியாமல் தான் நடக்கும். இது என்ன பல்வேறு வகையான அறிவியல் முன்னேற்றங்கள் எங்கே கொண்டு போயிட்டு இருக்குதுனாக்கா, மனித இனத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யுத்தங்கள்லாம் கண்டினியூ ஆச்சுன்னா, அது உலக யுத்தமாக மாறிச்சுன்னா மனித இனம் அழிஞ்சு போகும். அவ்வளோதான்.
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல அந்த நாட்டில் போய் ஒரு தன்னோட படைகளை வந்து வச்சுக்கிட்டு அந்த நாட்டை வந்து ஆக்குபை பண்றது வந்து அமெரிக்கா தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. பழையபடி அந்த ஏகாதிபத்திய காலத்தை நோக்கி திருப்பி கொண்டு போறாங்களா? அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பயங்கரமாக விழுந்துருக்குது. அவங்களுக்கு இது மாதிரியான பல வேலைகளை செஞ்சு தான் அவங்க தப்பிக்க வேண்டியிருக்குது. அதனால் அமெரிக்கர்களையும் தப்பு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலியத்தை வந்து தான் கையில் எடுத்துக்கிட்டோம்னா உலக நாடுகள் பூரா நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அமெரிக்க பொருளாதாரமும் சீராகுங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய இது. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரிலாம் உழுது போச்சு. இன்றைக்கி அவங்களுடைய சொந்த ப்ராடக்ட்டு சொந்த தயாரிப்புன்னு சொல்லி ஒரு பொருள் கூட மேட் இன் அமெரிக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் காட்டுக்கு பார்க்கலாம். ஒரு காலத்தில் கார்கள் இருந்தது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பூரா பியூக்கு, கெடிலாக்கு, பிளைமவுத்து, ஃபோர்டு, செவர்லே, இந்த மாதிரி கார்கள் பூராமே அமெரிக்கன் தான். இன்றைக்கி அத்தனை கார் மேனுஃபேக்சரிங்க தமிழ்நாட்டில் தான். ஒன்றுமே இல்லையே அங்கே சொல்லிக்கிற மாதிரி அமெரிக்கா தயார் பண்ண ஒன்று வாங்கினதுக்கு ஒன்றுமே இல்லையே. ப்ரொடக்ஷனே இல்லை, தொழில்களே இல்லை. அதனால தான் எண்ணெய் வளம் உள்ள நாடுகளை கையில் வச்சுக்கிட்டோம்னா அந்த பெட்ரோலில் வர்ற கமிஷனில் நம்ம பொழப்பு நடத்தலாங்கிறது தான் இன்றைக்கி ட்ரம்ப் போட்டிருக்கு பிளானு. அதனால தான் பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கிற வெனிசுவேலா பிடிக்கிறாங்க, உடனே ஈரானை பிடிக்கிறாங்க, அப்புறம் ஈராக்கை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிலுக்கு போய் இருக்கிற கண்ட்ரிஸை தான் பிடிச்சி அந்த ஆயில் இதை வந்து விலையை நிர்ணயிக்கிறது தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாக்கா அமெரிக்கன் எக்கானமி சர்வைவ் ஆகுங்கிற பிளானில் தான் இவ்வளவும் நடக்குது. ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து சீனா தனது தொழில்நுட்ப ரீதியாக வந்து தனது சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. சீனாவும் ரஷ்யாவும் வந்து ஈரான் கூட கைகோர்த்துக்கிறதா நம்ம இந்த செய்திகள் மூலமாக எடுத்துக்கலாம். இது வந்து அமெரிக்காவுக்கு பின்னடைவாக இருக்குமா சார்? பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா சைனா இன்னைக்கு நீங்கள் நம்பலாலும் நம்பலைன்னாலும் இன்றைக்கி நம்பர் 1 வல்லரசு வந்து சைனா தான். அமெரிக்கன் பொருளாதாரத்தையும் அவங்க தான் கட்டுப்படுத்துகிறாங்க, ரஷ்ய பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலக பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்க. சைனாவில் இறங்குச்சுன்னா ட்ரம்ப் வாய் மூடிட்டு போக வேண்டியதுதான். எப்படி ட்ரம்ப்பை கண்ட மோடி பயப்படுறாரோ அதே மாதிரி ஜென்பிங்கை கண்டா அவரும் பயப்படுறார். இந்த போரில் வந்து அமெரிக்கா வந்து எந்த பாதிப்புக்குள்ளாகலை இது வரைக்கும். அந்த நாட்டுக்கு வந்து எந்த பாதிப்புக்குள்ளாகலை. ஆனால் அரபு நாடுகள் மட்டும் மாறி மாறி பாதிப்புக்குள்ளாகுது. தன்னோட போர் வெறிக்காக வந்து அமெரிக்கா வந்து அரபு நாடுகளை காவு கொடுக்குதா சார்? இன்னைக்கு நேற்று இல்லைங்க, வளைகுடா நாடுகள் பூராமே முஸ்லீம்கள் நாடுகள் தான். அவங்க ஒற்றுமையாக இருந்ததே கிடையாது. அவங்கள ஒற்றுமையாக இருக்க விட்டதும் கிடையாது. அவங்களுக்குள்ளார குளிர்காய விட்டு மோதலை உண்டாக்கி அதில் குளிர்காயறது தான் அமெரிக்காவோட வேலை, ஐரோப்பியர்களுடைய வேலை. அது இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்களேன், ஈரானுங்கிறது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, துபாய் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அந்த முஸ்லீம் வந்து அமெரிக்காவை கூட பேசியிருந்தேன் நினைக்கிறான். என்னதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போருன்னு சொன்னாலும் இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த போருக்கு பின்னாடி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ட்ரம்ப்போட பாஸா இருக்கிறாரா நேத்தன்யாகு? அமெரிக்க பொருளாதாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க பொருளாதாரம் பூராமல் யூதர்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனைனாவே அமெரிக்கா பாதிக்கப்படும், பொருளாதாரத்தை அவங்க கவுத்துருவானுங்க. அதனால தான் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் வந்து இப்போ இஸ்ரேலை வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்போ தான் அவருடைய எக்கானமி காப்பாற்ற முடியும். அதனால் இஸ்ரேலுடைய பாதிப்பு அதிகம் இருக்குதுங்கிறதுல அர்த்தமே இல்லை. அதை செய்யலைன்னாக்கா இவங்க விழுந்துருவாங்க. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறதா சொல்லி பிற நாடுகளுக்குள்ள ஊடுருவல் நடத்துறத தொடர்ந்து தன்னோட வேலையாக வச்சிருக்கு அமெரிக்கா. இது மாதிரியான செயல்பாடுகளை வந்து அமெரிக்காவோட ஆதிக்க மனப்பான்மை காட்டுதா சார்? அவங்களுடைய பொருளாதாரம் சரியாகிறவர்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதில் தான் அவங்க சர்வைவ் ஆக முடியும். அதை ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட நேரம் வந்து மகா மட்டமான நேரம். ஐடி இண்டஸ்ட்ரி விழுந்துருச்சு, இப்போ தொழில்கள் இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, ஏறத்தாழ பிச்சைக்கார நாடு அது. பெட்ரோலை கையில் வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு அமெரிக்க பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தலாங்கிறதுக்கு தான் இந்த போரே நடக்குது. ஓகே சார், நன்றி சார்.